ஏஜ் அட்டென்ட் பண்ற வரைக்கும் பிரின்சஸ் மாதிரி இருப்பாங்க. ஒரு ஏஜ்ல பியூபர்ட்டின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ அவங்கள சுத்தி இருக்க எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணோட மனசுல நட சரியில்லை, உட சரியில்லை, உட்கார்றது சரியில்லை, சிரிக்கிறது சரியில்லை, பேசுறது சரியில்லைன்னு நம்மள எல்லாரும் இனிமேல் தான் ஜட்ஜ் பண்ண போறாங்கன்னு தெரியாம ஒவ்வொரு மாசமும் 3 to 5 days ஒரு பெயின் அண்டர்கோ பண்ண போறோங்கிற பயத்துல உட்காந்துருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் தான் குட் டச் பேட் டச் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எல்லாம் சைல்ட்ஹுட் டிராமாவா மாற ஆரம்பிக்கும். ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது நம்மளுக்குலாம் 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடும் சொன்னாலே கோவம் வரும். ஆனா இவங்களுக்கு 5 மணிக்குள்ள வீட்டுல இருக்கணும். எங்க போற, எதுக்கு போற, இந்த ட்ரெஸ் போட்டு போகாத, ஷால் போட்டுட்டு போ, அங்க வேணாம் இங்க எதுக்குன்னு அதையும் தாண்டி 10 கால் பண்ணா எப்படி இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி டேக்கிள் பண்ணி தாண்டி வரும்போது எங்கேயோ இருந்து வந்து இந்த பர்சன் நம்ம மேல இவ்வளவு அன்பு காட்டுறாங்கன்னு ரிலேஷன்ஷிப்ல போவாங்க. நம்மளுக்குலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் செட் ஆகாட்டி அது எத்தனை வாட்டி வேணா மாத்தலாம். அதே ஒரு பொண்ணுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்துட்டா போதும், பக்கத்து டிபார்ட்மெண்ட்ல இருக்க பையன் வரைக்கும் அவங்க கேரக்டர் அசோசியேட் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. And நிறைய லேபிள் எல்லாம் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் இந்த மேரேஜ்க்கு அப்புறமாவது லைஃப் நல்லா இருக்கும்னு யோசிக்கும் போது இவ்வளவு வருஷமா நம்ம கூட இருந்த பேரண்ட்ஸ் பிரியணுங்கிற ஹார்ட் பிரேக். ஒரு இடத்துல ஒரு புது பீப்புள் கூட அடாப்ட் ஆகணும், ஒரு புது ஃபேமிலியை கிரியேட் பண்ணணும், நமக்குன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான குழந்தைங்கிறத செலிப்ரேட் பண்றதுக்கு 10 months ஆஃப் பிரெக்னன்சி பெயின் லேபர் பெயினை தாங்கிக்கணும். அப்படி குழந்தை இல்லைன்னா ஏன் இல்லை எதனால இல்லைன்னு சுத்தி இருக்கவங்களோட கிரிட்டிசிசம் தாங்கிக்கணும், அவங்களுக்கான கெரியரை பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சைக்கிள் ஸ்டார்ட்ஸ். ஸோ இவ்வளோ பெயின்ல why should we be in another pain to them? நான் சொன்னது வெறும் 50% தான். உங்க வீட்டில் இருக்க உமனோட உட்காந்து பேசி பாருங்க, you will know everything.